என்ன மேடம், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கீங்க? சாரிடா சண்முகம். மேடம், நான் உங்களுக்கு வேலை செய்ய வந்த ஒரு வேலைக்காரன். என்கிட்ட எதுக்கு மேடம் சாரிலாம் சொல்றீங்க? இல்லடா, இந்த ஃபேமிலிக்கு நான் கொடுக்க நினைக்கிற பிரச்சனை எல்லாமே லாஸ்ட் மினிட்ல சொதப்பிடுது. எப்படியாவது தப்பிச்சிடுறாங்க. நீ வேற அந்த சஞ்சய் கிட்ட நல்லா பழகிட்டு இருக்கியா? அதனால நீதான் பிளான் எல்லாம் லீக் அவுட் பண்றியோன்னு எனக்கு ஒரு டவுட். மேடம், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? நான் செய்யற வேலை வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அதுல எப்பயுமே நேர்மையை நான் கடைப்பிடிப்பேன் மேடம். அத நீ ப்ரூவ் பண்ணிட்டடா. என்ன, அந்த வித்யா உயிர் பழைச்சிட்டா, அது மட்டும் தான் ஒரு சின்ன வருத்தம். அதுக்கு என்ன மேடம், அவளும் இங்கதான் இருக்க போறா, நாமளும் இங்கதான் இருக்க போறோம். இந்த ஒரு அட்டெம்ப்ட்ல தப்பிச்சுட்டா விட்டுருவோமா என்ன? அவ கதைய முடிக்க வேண்டியது என் பொறுப்பு மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. இனி நான் எந்த சிச்சுவேஷன்லயும் உன்னை எப்பவுமே சந்தேகப்பட மாட்டேன் சண்முகம். இப்ப நீ நம்பிட்டல, இது போதுண்டி எனக்கு. உன் கூடவே இருந்து உன்னை காலி பண்ணி உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்தல. என் பேரு சண்முகம் இல்ல, சாரி, என் பேரு வித்யா இல்ல. என்ன சொன்னா அந்த பிரீத்தி? என்ன சொல்லவா, நான் கொடுத்த ஆக்டிங்ல மிரண்டு போய் கிடக்குறா. இனி லைஃப்ல எப்பவுமே என்ன சந்தேகப்படவே மாட்டா. டேய், என்ன உன் ஆக்டிங் மட்டும் தானா? நானெல்லாம் நடிக்கலையா? நீயும் நல்லா தான் நடிச்ச. எது நல்லா நடிச்சனா? உசுர கொடுத்து நடிச்சிட்டு இருக்கேன்டா. அடேங்கப்பா, எனக்கு கண்டென்ட் வந்தா தானே நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இப்பதானே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. அதுவும் உண்மைதான். உன் நடிப்ப எல்லாரும் நம்பிட்டாங்க. சரி, எவ்வளவு மார்க்? பாஸ் மார்க். எது பாஸ் மார்க்கா? 100 மார்க் போதுமா? இது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இப்போ அவளோட ஒவ்வொரு மூவும் நமக்கு தெரியும். அவளால நம்மள மீறி எதுவுமே பண்ண முடியாது. இப்போ இந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்டா. எப்படி? எப்படின்னா இப்படி. விடுங்க சார். டேய், என்ன நமக்குள்ள என்னடா ரொம்ப கூச்சப்படுற? மாமா, என்ன மாப்பிள்ள இது? என்ன நடக்குது இங்க? இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? என்னாச்சா? நான் உங்களை என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு வச்சது உண்மைதான். அதுக்காக இப்படியா? மாமா, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. கர்மம் கர்மம் கர்மம். அது என் வாயால எப்படி சொல்லுவேன்? இந்த பயலை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கே அசிங்கமா இல்ல? ஐயோ, முத்தமா? என்ன மாமா, நான் போய் உனக்கு முத்தம் கொடுப்பனா? இப்பதான் நான் என் 2 கண்ணால பார்த்தேன், அதுக்குள்ள போய் சொல்றீங்களே மாப்ள? இல்ல இல்ல இல்ல, போய்லாம் சொல்லல. நான் அவன் கண்ணுல தூசி விழுந்துருந்துச்சா, சோ அதனால அதை ஊதி விட்டேன் மாமா. அது ஸ்லிப் ஆகி மிஸ் ஆகி கிஸ் ஆயிடுச்சு. தூசி ஊதும் போது பாய் எப்படி மாப்ள கண்ணத்துல ஸ்லிப் ஆகும்? அதுவும் இல்லாம கையுமா ஸ்லிப் ஆச்சு. அது 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 ஒரு கிரிப்புக்காக இப்படி புடிச்ச மாப்ள கைய. ஐயோ கடவுளே, இதெல்லாம் நீ ஏன் கண்ணிலே காட்டணும்? இந்த அசிங்கத்தை நான் வெளியில சொன்னா என் பொண்ணதான் எல்லாரும் தப்பா பேசுவாங்க. மாமா, என்ன பேசுறீங்க? என்ன ஏன் மாமா கேவலப்படுத்துறீங்க நீங்க? இவன் என் தம்பி மாதிரி மாமா. டேய், சொல்றா, பாத்துட்டு நிக்கிற? ஆமா சார், இவரு என் அண்ணன் மாதிரி. எந்த ஊர்லடா அண்ணன் தம்பி இந்த மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க? மாமா, இதெல்லாம் சிட்டில சகஜம் மாமா. என்ன கன்றாவியோ. டேய், நீ எதுக்குடா அடிக்கடி என் பொண்ணு ரூமுக்கு வந்துட்டு இருக்க? இவருதான் என்ன வர சொன்னாரு. உங்க வேலைதானா? இல்ல, அவன் ஏதோ உளறான். மாப்ள, இது நல்லா இல்ல மாப்ள, சுத்தமா நல்லா இல்ல சொல்லிட்டேன். இது
சரியா வராது. என் பொண்ணை கூப்பிட்டு நான் விஷயத்த சொல்லிடுறேன். அவ தண்டிச்சாதான் நீங்களும் சரியா வருவீங்க. அம்மா அம்மாடி, அம்மா வித்யா. சார் அவங்க ரூம்ல இல்ல சார். டேய் அத சொல்ல நீ யாரா? ஆமா மாமா, அவ நிஜமா ரூம்ல இல்ல. மொட்டை மாடிக்கு துணிக்காய போட போயிருக்கா. ஓ, அந்த கேப்ல தான் இதெல்லாம் நடக்குதா? பொம்பர கட்ட மண்டையா, இவளே உன் பொண்ணுதாயா? இப்படி என் குடும்ப மானத்தையே வாங்குறிய. ஆமா, என் பொண்ணு இப்பதான் ஹாஸ்பிடல்ல இருந்து வந்தா. அதுக்குள்ள அவளை வேலை செய்ய விட்டீங்களா? ஏன் அவ கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க கூடாதா? ஐயோ, உங்க பாசத்தை நினைச்சா எனக்கு அப்படியே புல்லரிக்குது சார். உங்களை மாதிரி அப்பா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. டேய், நான் செல்லமா வளர்த்த பொண்ணுடா. ஆமா ஆமா. என்னடா நக்கலா? என்னமா பின்பாட்டு பாடுற? இங்க பாரு, பல்ல பேத்திருவ சொல்லிட்டேன். நீ ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் ஏதாவது பிரச்சனையில மாட்டுவ. அன்னைக்கு இருக்குடா உனக்கு, இருக்கு உனக்கு. மாப்ள தள்ளி நில்லுங்க. வித்யா, இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? உன் அப்பா இன்னும் எனக்கு என்னெல்லாம் பட்டம் கொடுக்க போறாருன்னு தெரியலையே. ஆமா, அந்த ஆளுக்கு தான் அறிவே இல்லைல்ல. அவர்கிட்ட உண்மையை சொல்லலாம்ல. யாரு? என் அப்பாவுக்கு அறிவு இல்லையா? பின்ன அப்புறம் அவர் தெளிவா தான் இருக்காரு. உனக்கு தான் அறிவே இல்ல. எனக்கா? எனக்கு அறிவு இல்லைங்கிறியா? ஆமா, நான் பையன் கெட்டப்ல தானே இருக்கேன். என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற பாக்குறவங்கள என்ன நினைப்பாங்க? அப்போ பொண்ணு கெட்டப்ல இருக்கிறப்ப கொடுத்துருந்தா பேசாம இருந்திருப்பியோ? ஏய், இல்ல, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் நீ தானே என் பொண்டாட்டி. அப்போ உனக்கு நான் முத்தம் கொடுக்கறது தப்பா? தப்புதான், பெரிய தப்பு. இனி இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய், என்ன கொடுமை இது? புருஷன் பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கறது தப்பா? ஆண்டவா, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சண்முகம், சொல்லுங்க மேடம். பரிகார பூஜையில நம்ம போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சுல்ல? ஆமா மேடம், அதை நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். அந்த சஞ்சய் வந்ததால கொலை பண்ண போன நானே சந்திரமோகனை காப்பாற்ற வேண்டியதா போச்சு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன்னையும் என்னையும் அந்த வேதவல்லி நம்புற வரைக்கும் நமக்கு இன்னும் எத்தனையோ சான்ஸ் வரும். வர 18ஆம் தேதி இந்த குடும்பத்துல பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுக்குள்ள அடுத்த பிளான ரெடி பண்ணிட்டீங்களா மேடம்? பின்ன அதை விட நமக்கு வேற என்ன வேலை? இந்த தடவை மிஸ்ஸே ஆகாது. வேதாவோட மொத்த சாம்ராஜ்யமும் ஒரே நாள்ல அவங்க கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போக போகுது. அப்படி என்ன பிளான் மேடம்? அது மானசா வரா, அப்புறம் பேசுவோம். போலாமா? போலாம் மேடம். கோவிலுக்கு வெளியில வளையல் வாங்கினேன். இந்த வளையல் எப்படி இருக்கு? ஏய், சூப்பரா இருக்கு மானசா, உனக்கு நல்லா இருக்கு. இதை விட சூப்பரான வளையல் என்கிட்ட இருக்கு. நான் வேணா போட்டு விடுவா? மானசா, கண்டுக்காத, வா போலாம். சண்முகம், பிரச்சனை வேண்டாம், வா போலாம். டேய், இவன் நான் பாடுறா, பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருக்கான். ஆனா ஒரே நேரத்துல 2 ஃபிகரை தள்ளிட்டு போறான். டேய், இவனுக்கெல்லாம் எங்கேயோ மச்சம் இருக்குடா. டேய், அந்த ட்ரிக் என்னன்னு எங்களுக்கும் சொல்லி கொடுறா தம்பி, நாங்களும் வாழ்வோம்ல. ஹே, என்னடா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுமா? போலீஸா? ஐயோ, பயமா இருக்கு. பார்த்தா குடும்ப பொண்ணா தெரியுத. எங்கள்ல யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? செருப்பு பிஞ்சிரும். டேய், இவ கல்யாணம் ஆனவிடா, இவளா பாடுறா, சூப்பரா இருக்கா. ஆமா மச்சி. ஏய், அவளை விட இவதான்டா சூப்பர் ஃபிகரு.
கல்யாணம் ஆனா என்ன, தாலியை கழட்டி வச்சா முடிஞ்சு போச்சு. என்னடா சொன்ன? ஏய், உன் கை படுறதுக்கு என் கண்ணம் கொடுத்து வச்சிருக்கணும் செல்லம். ஏய் மச்சான், என்னடாச்சு? என் கால் பட்டது எப்படி இருக்கு? ரொம்ப சுகமா இருக்கா? எந்திரா மச்சான். எங்க ஏரியால வந்து என் மேலேயே கை வைக்கிறியா? சண்முகம், இது கொஞ்சம் மோசமான ஏரியா, வா போயிடலாம். நான் மோசமான ஏரியாவிலேயே ரொம்ப முக்கியமான ஆள் மேடம். நீங்க விலகி நில்லுங்க, நான் கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன். அடிங்கடா அவனை. ஏய் 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 ஆ ஏய் நில்றா, எங்கடா ஓடுற? வாடா வாடா வாடா. பொண்ணுங்கண்ணா, உங்களுக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? நீங்க பின்னாடி நின்னு கிண்டல் பண்ணா பொண்ணுங்கெல்லாம் பயந்து ஒதுங்கி போயிடணுமா? எந்த காலத்துல இருக்கீங்க? இப்பெல்லாம் அடிக்கடி மிதிக்கு மிதி உதைக்கு உததான். இனிமே அப்படி பேசுவ பேசுவியாடா? பேச மாட்டேன் சார், பேச மாட்டேன். உங்க வீட்ல எல்லாம் பொண்ணுங்களே இல்லையாடா? உன் அம்மாவும் ஒரு பொண்ணு தானே? அவங்க ரோட்ல போகும்போது எவனாவது இப்படி பேசினா உனக்கு எப்படி இருக்கும்? என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிப்பு அங்க கேளு. மன்னிச்சிருங்க மேடம். இனி உன்னை இந்த ஏரியா பக்கமே பார்க்க கூடாது. ஓடு. சண்முகம், பயங்கரமான ஆளா இருக்கியேடா நீ. சூப்பர், கலக்கிட்ட. நீ எவ்வளவு பெரிய திறமைக்காரங்கிறது இப்பதான் புரியுது. உன்னை நம்பி எவ்வளவு பெரிய ரிஸ்க் வேணாலும் எடுக்கலாம். பொண்ணுங்க பிரச்சனைய நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேடா. சூப்பர். நானும் ஒரு பொண்ணு தானே மேடம், எனக்கு தெரியாதா? நானும் பொண்ணுங்க கூட பிறந்து வளர்ந்தவன் தானே, எனக்கு அவங்க பிரச்சனை தெரியாதா? டைம் ஆச்சு மேடம், நம்ம கிளம்பலாமா? போலாம்.
சின்ன வயசுல இருந்தே நாங்க எங்க பொண்ணோட ஆசைக்கு குறுக்க நின்னதே இல்ல. அதான் உடனே உங்ககிட்ட பேசலாம்னு நாங்க வந்திருக்கோம். மாப்பிள்ள வர லேட் ஆகுமா? கோயிலுக்கு போயிருக்கான், சீக்கிரமாவே வந்துருவான். சரி. சண்முகம் மேடம். வா. ஐயோ, நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க, உட்காருங்க. என்னதான் இருந்தாலும் எங்களோட வருங்கால மாப்பிள்ள, அவர் முன்னாடி நாங்க உட்கார்றது நல்லா இருக்காதுல்ல. என்ன ஒரு மரியாதை. அதெல்லாம் என் தம்பி தப்பா எடுத்துக்க மாட்டான். நீங்க உட்காருங்க. உட்காருங்க. டேய் சண்முகம், இங்க வா வா வா. நில்றா. அங்கே நில்லு. மேடம், யார் இவங்கெல்லாம்? என்ன நடக்குதுங்க? ஏய் சண்முகம், உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைக்க போகுதுடா. புரியல. டேய், இவங்கெல்லாம் மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. மாப்பிள்ள பார்க்கவா? யாரு? இந்த வீட்ல தான் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒன்னும் தெரியாத மாதிரி கேப்ப. ஒன்னு தாண்டா மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க. என்னையா? உன்னையேதான். ஏய், கட்டினா உன்னதான் கட்டுவேன்னு இவங்க பொண்ணு ஒத்த கால்ல நிக்கிறாளாம். பொண்ணு யாரு? அம்மா மேடி, மாப்பிள்ளை வந்து டேய், பொண்ணை பார்த்து அப்படி அசந்து போனா எப்படி? அழகா காபி கொடுத்து கொடுக்குற, எடுத்துக்க. எடுத்துக்கோங்க. உங்களுக்காக நானே ஸ்பெஷலா போட்டது. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. குடிச்சு பார்த்து சொல்லுங்க சண்முகம். ஆசையா கேக்குறாளா இல்லையா? ஐயோ, பாத்து. சூடா இருக்கு, உதட்டுல சுற்ற போகுது. அடடடடடடடடடடா. பொண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். நான் வேணா ஆத்தி கொடுக்கவா? கல்யாணத்துக்கு முன்னாடியே என்ன அக்கறை, என்ன காதலு. சண்முகம், நீ கொடுத்து வச்சவன் பாத்துக்க. என்ன காதலு. பொண்ணுக்கு சமையல் சுத்தமா தெரியாது. சரியா சுடு தண்ணி கூட போட மாட்டா. ஆனா மாப்பிள்ளை பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்காக நான் சமையல் கத்துக்கணும்னு சொல்லி இப்ப அவளுக்கு சமைக்க தெரியாத சாப்பாடு இல்லங்கிற அளவுக்கு சமையல்ல பின்றா. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் கத்துப்பேன்.
என்ன மாத்திக்க சொன்னாலும் மாத்திப்பேன். ஏன்னா நீங்க தான் என் உலகம்.